திமுகவுக்கு 2011 ஏற்பட்ட அதே கதி தான் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. ஏற்கனவே 10 தோல்வி அவங்க, இது 11வது தோல்வி. அவர் உதயநிதி சொல்கிற மாதிரி மொத்த தோல்வி பழனிசாமி ஆக போகிறாங்க. அதை எப்படி அவங்க வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. மே 4 வந்தால் தெரிஞ்சிடும் அவர் அதிமுகவோட நிலை என்ன. அதிமுகன்ற ஒன்றே இல்லாமல் போயிடும். அதுதான் உண்மையான நிலவரம். பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து பொள்ளாச்சியில் ஜெயிக்க முடியுமானே தெரியலையே. இல்லை, கொங்கு மண்டலத்தில் தான் 100% வாக்குகளை வந்து அதிமுக பறிச்சிருச்சு, அறுவடை செஞ்சிருக்கு அப்படின்னு. ஏன் இப்போ கடந்த எம்பி தேர்தலில் ஏன் ஜெயிக்க முடியல? ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியலையே. அப்போயும் அப்படி தானே சொன்னாங்க அவங்க. கொங்கு பெல்ட் வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னாங்களே. அந்த கோட்டையிலே ஓட்டையை போட்டாங்களே. அதெல்லாம் வந்து இனிலாம் அதை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. மே 4 வந்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. கோயம்புத்தூர்லாம் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து டிஎம்கேயோட அலை வந்து வீசுது. அவங்க கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் 2011 வந்து அது அப்போ இருந்து வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அனைத்து இந்திய பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமாக இருக்குது. ஸோ அன்றைக்கி ஜெயலலிதாமா இருந்தாங்க, மரியாதை ஜெயலலிதா பிரச்சனை ஜெயலலிதாமா இருந்தாங்க. அதனால் அந்த ஓட்டு பிரச்சனை ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே அவங்கள ஓட்டு பிரச்சனை குறைய தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தும் குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து இப்போ வருஷம் அவங்க அந்த 2011 இப்போ வரப்போகிறதில்ல. 2011 வந்துட்டு அன்றைக்கி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ அனைத்து இந்த பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பகுத்தறிவு ஜாஸ்தி. ஸோ அதனால் அவங்க கொடுத்த அடி தான் இதெல்லாம் வந்துட்டு. அன்றைக்கி வந்து ஜெயலலிதாமா கொடுத்த ஆதரவுக்கும் இன்றைக்கி வந்து பிஜேபி கொடுக்குற ஆதரவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கம்மி தான். அவர் வந்து தெரியாமல் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் வருஷமே ரொம்ப கம்மியான ஓட்டெலாம் ஜெயமானன் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 2000 ஓட்டுக்குள்ளே தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. எனக்கு தெரியல, சரியாக தெரியல. 2000 ஓட்டுக்குள்ளே தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த வருஷம் அவங்க எம்எல்ஏ பதவி தக்க வைக்க முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அப்புறமேல் 200 தொகுதி ஜெயிக்கிறத வந்து அவங்க யோசிக்கலாம். ஃபஸ்ட் அவங்க எம்எல்ஏ பதவி தக்க வச்சுக்கிறாங்களாம் பார்ப்போம் இந்த வருஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போனால் 2011 சிறந்தவங்களாக யாருமே இல்லை சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ 2026 பார்த்தோன்னா பெஸ்ட் ஆஃப் எல்லோரும் நல்லா வந்திருக்காங்க. ஓகேயா? ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம திமுக தான் ஜெயிக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கணிப்பும் கிடையாது. கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும். அது எப்படி அவர் சொல்கிறாருன்னு ஒன்றே புரியல. பொதுமக்கள் வந்து நல்லா இவர் மேலே ஸ்டாலின் ஐயா மேலே நல்ல மரியாதை வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சொல்கிறாரு, நான் குறைஞ்சபட்சம் ஒரு 170 சீட்டாச்சும் வரும், திமுக 170 சீட்டாச்சும் வரும், கம்பல்சரியாக வரும். ஏன்னா மகளிர் அணிங்க வந்து மகளிருங்களும் சரிங்க, இந்த திருநங்கையும் சரி, எல்லாமே வந்து இவர் செய்த சாதனையை சொல்கிறாங்க. பொதுமக்களுங்களே என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் இந்த கவர்மெண்ட் வரணுன்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சொல்கிறது தெரியல பொள்ளாச்சி ஜெயராமன் சார். அவர் கருத்தை சொல்கிறார் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், 2011 இருந்த விலைவாசி இப்போ இருக்குதா? 2011 இருந்த நிலை இப்போ இருக்குதா? எல்லாமே மாறி போயிருக்குல்ல. 2011 மகளிர் உதவி தொகை இருந்துச்சா? திமுக கொடுத்துச்சா? 1000 ரூபாங்கிறது மகளிர் உதவி தொகைங்கிறது வந்து எப்போ கொடுத்துச்சு? 2021 தான் ஆரம்பிச்சுது. இதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட டெல்லியில் கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்தை அமுல்படுத்தினாங்க, கர்நாடகத்தில் அமுல்படுத்தினாங்க. சரியா? அப்போ 2011 இந்த மகளிர் உதவி தொகை இல்லையே. அப்போ இது ஒரு வளர்ச்சி ஒன்று. ரெண்டாவது, பஸ்ஸில் வந்து இலவசமாக போகிறதுக்கு மகளிருக்கு இந்த அரசு கொண்டு வந்தது சார். இது இப்போ எல்லா மாநிலமும் இதை பின்பற்றுறாங்க. டெல்லியிலேருந்து ஓடி வந்து கெஜ்ரிவால் காலை உணவு திட்டத்தை, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை 2011 காலை உணவு திட்டம் இருந்துச்சா? எம்ஜிஆர் கூட கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் என்ன கொண்டு வந்தார்? உணவு திட்டம் கொண்டு வந்தார், அதை அமுல்படுத்தினார். ஆனால் காலை உணவு திட்டங்கிறது அதுவும் விதவிதமாக, ஒரு நாளைக்கு இந்த இது, ஒரு நாளைக்கு சுண்டல் பயிர், இது மாதிரிலாம் வந்து 2011 அந்த சட்டம் கொண்டு வந்தாங்களா? காலம் மாறி இருக்குல்ல, வளர்ச்சி தானே இது. அப்போ அவர் சொல்கிறதுக்கு இதுக்கும் பொருத்தமே இல்லையே ஒன்று. அப்புறம் காலை உணவு திட்டத்தை டெல்லியிலேருந்து கெஜ்ரிவால் வந்து பாராட்டிட்டு அவர் அந்த சட்டத்தை அவர் ஆட்சியில் இருக்கும்போது மாநிலத்துக்கு கொண்டு போகிறார். இப்படி ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பியிருக்குது சார். ஆனால் அதே இதை வந்து மற்ற மாநிலங்கள் பின்பற்றுதுன்னா இதுக்கு பேர் வளர்ச்சியா முன்னேற்றமா எப்படி எடுத்துக்கிற சொல்லுங்கள்? இது அல்லது பின்னோக்கி 2011 பின்னோக்கி போகிறோமா? அது எப்படி மக்கள் தான் சொல்லணும். வளர்ச்சி தான் இருக்குது சார், ஒன்றுமே கிடையாது. 2011 காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறு. 2011 எஸ்ஐஆர்லாம் கிடையாது.
இன்றைக்கி எஸ்ஐஆர்லாம் வந்துக்குது. அதே மாதிரி பொதுப்படையாகவே 4 முனை போட்டியும் எடுத்துக்கினாவே திமுக தான் ஆட்சிக்கு வரும். இது கடந்த கால வரலாறு. 1989 4 முனை போட்டியில் தான் திமுக வந்தது. மீண்டும் திமுக இன்றைக்கி 5 முனை போட்டி, அதுவும் 4 முனை கூட இல்லை, 5 முனை போட்டின்றாங்க. 5 முனை போட்டியில் இன்றைக்கி மீண்டும் திமுக தான் 200 தொகுதியும் வெற்றி பெறத்துக்கு நாங்கள் எலெக்ஷன் ஆரம்பித்த காலத்துலேருந்தே சொல்கிறோம். 200 தொகுதி வருவோம், வரலாறு படைப்போம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக 200 தொகுதி வருவோம். பொள்ளாச்சி சொல்கிறதுலாம் அவங்களுடைய நிலை அறியாமல் சொல்கிறாங்க. 11 என்ன நடந்தது அவருக்கு, அதுலேருந்து பார்த்தேன். இப்போ தளபதி வந்த பிற்பாடு அவர் இருக்கிற எலெக்ஷனில் ஊராட்சி ஒன்றிலேருந்து கார்பரேஷன்லேருந்து எம்எல்ஏவிலேருந்து எம்பி வரலும் ஒரு சீட்டு கூட எந்த கட்சியும் பெற முடியல. இவர் தான் வந்துட்டு இருக்கார். இப்போ 11 அப்போ மக்கள் வந்து அதுக்கு முன்னாடி விரும்பலைன்ட்டு ஒரு அர்த்தம், இன்றைக்கி வந்து மக்கள் தெளிவு பெற்றுட்டாங்கன்ட்டு ஒரு அர்த்தம். அதனால் அந்த மக்கள் தெளிவு பெற்ற காரணத்தால் தளபதியை தவிர தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பிடி மேலே நான் போய் சொல்ல போனால் என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்கணும். எதிர்கட்சியை நாங்கள் தான், ஆளுங்கட்சியை நாங்கள் தான். அதிமுக ரொம்ப வராது. வந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டாலின் வருவார், 2வது விசில் கட்சி வரும், வேறு ஒன்றும் வர சான்ஸ் ஒன்றும் இல்லை. அது விசில்கிட்ட ரசிகர்களாக தான், அதாவது சின்ன குழந்தைங்களாம் வந்து அவருக்காக தான் வரும் தவிர மற்றபடி கட்சியாக வராது. அது எல்லாரும் எதிர்பார்த்துறாங்க. அதிமுக சொல்கிறதெல்லாம் அதான் சொல்லிட்டல பிரதர். அன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அதிமுக பிரதர், இன்னைக்கு அதிமுக கிடையாது, அனைத்து இந்திய பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம் பிரதர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோலாம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த இன்னொரு 4 நாள் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். யார் அதிமுகவாக இருந்தால் கூட இதை டஃப்பாவது கொடுப்பாங்க. 200 சீட்டு வராங்களோ இல்லையோ, இதுவரை வரலாற்றில் யாருமே 200 சீட்டு ஜெயிச்ச மாதிரி தெரியல. ஒரே ஒரு தடவை தான் டிஎம்கே 180 சீட்டு என்னமோ ஜெயிச்சிருக்கு. மற்ற எல்லா ட்ரிப்புமே 150குள்ளே தான் யாருமே ஜெயிச்ச மாதிரிலாம் எனக்கு இருந்து வரலாற்றே கிடையாது. அப்படி 200 ஜெயிச்சா டிஎம்கே தான் அந்த வரலாற்றை கொடுக்கணும். இது வரைக்கும் அந்த வரலாறு வரைய வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த 4ஆம் தேதி பார்த்துருவோம்ல, யார் அதிமுக இருக்கானா டிஎம்கே இது தான் பார்த்துக்குருவோன்னு சொல்லலாம். ஆசை எல்லாருக்கும் வந்து இப்போ நான் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்ல முடியாதே. அவங்க சொல்லி தானே ஆகணும். அவங்க ஒரு கட்சி நடத்துகிறாங்க, அவ்வளோ பெரிய கட்சி நடத்துகிறாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்லி தானே ஆகணும். நாங்கள் தோற்றுருவோம், இல்லை நாங்கள் வந்து ஒரு 20 தொகுதி தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லித்தான் ஆகணும். ஆனால் உண்மை நிலவரம் வந்து என்னன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்களால வந்து மெஜாரிட்டியாக ஜெயிக்க முடியாது, மெஜாரிட்டியாக ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏடிஎம்கேவோட அடிமட்ட தொண்டர்களுக்கே தெரியுமே. அது தலைமை சரியில்லை, ஒரு நிலையான தலைமை கிடையாது. அதை வச்சு நம்ம தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலும் அவங்க அடி வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவங்களோட ஓட் பேங்கிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே தானே போகுது. அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம வந்து அதில் இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்லி தான் அவனை வேறு வழியில் ஒரு அரசியல் இதை நடத்துகிறாங்க. பிஜேபி அதை நம்பி நிறைய சப்போர்ட் பண்ணுது, நிறைய இது பண்ணுறாங்க. அதனால் அவங்க சொல்லி தான் ஆகணும். அதுக்காக அவங்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தவேகா ஒரு 200, அதிமுக ஒரு 200, திமுக ஒரு 200னா இது பார்லிமெண்ட் தேர்தல் கிடையாது இல்லையா? பார்லிமெண்ட்லேயே பார்த்தோன்னா 543 இது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 234, ஆளாளுக்கு 200னா ஸோ இதில் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. 100% வந்து டிஎம்கே தான். கனவுல ஒன்றா காண்டு இருப்பாங்க 200 சீட்டுக்கு கெளிக்கலான்ட்டு. எப்போ அவர் பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சாரோ அப்போ அவங்க கதை முடிஞ்சு போச்சு. ஒன்றே வேணாம், ஜெயக்குமாரே சொன்னா போல, நான் தோற்றதுக்கு காரணமே பிஜேபி தான் அப்படின்ட்டு. நான் பிஜேபி கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு. மீண்டும் அந்த பிஜேபி கூட தான் அவங்க அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மிந்தி போன ஒரு 10 சீட்டு வர்றதே பெரிய விஷயம். ஆமாம், பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சா அப்படி தான் இருக்கும். ஏங்க அந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே சொல்கிறாரா, நான் தோற்றதுக்கு காரணமே பிஜேபி தான்ட்டு. அதே பிஜேபி கூட தான் அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ அதே ஜெயக்குமார் தான் அங்கே நிற்கிறாரு, கழிச்சிடுவாரா? அவர் வாயால் சொன்னது தான், இது நம்ம சொல்லலை, அவராக சொன்னது. ஏன் அப்படின்னா பிஜேபி கூட்டணி வரப்போறதில்லை. பிஜேபிக்கு அதில் யார் இருக்கிறாங்க அந்த கூட்டணியும் வரப்போறதில்லை, தாவேக்காவும் வரப்போறதில்லை. அப்போ இங்கே இருக்கிற மெஜாரிட்டியில் கூட்டணியில் யார் மெஜாரிட்டியாக வராங்களோ அந்த கட்சிக்குள்ளே அவங்கள வந்து யாருன்னா அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு இவர் எதிர்கட்சியாக உக்காரட்டும் அப்படின்ட்டு வைப்பாங்களே தவிர இங்கே வந்து புதுசாக யாரும் வந்து உக்காரத்துக்கு சான்ஸே இல்லை.
இந்த கூட்டணியிலேயே தான் எதிர்கட்சி உட்கார முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் எதிர்கட்சியில் வந்து உட்காரத்துக்கு சான்ஸ் இல்லை. கனவு காணலாம் சார், கனவு காண எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஏன்னா கனவு நம்ம வந்து யாரும் தடுக்க முடியுமா? அதை போல் சார் மக்கள் இப்போ வந்து தெளிவாக இருக்கிறாங்க சார். மக்கள் வளர்ச்சியை நோக்கி தான் போகிறாங்க. தமிழ்நாடு, நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாடு படித்த பக்குவம் பெற்ற மண். இது படிப்பறிவு உள்ள பக்குவம் பெற்ற மண். இன்னைக்கு கூலி தொழிலாளியுடைய மகன் வந்து இன்ஜினியராக இருக்கிறான், டாக்டராக இருக்கிறான். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகன் வந்து இன்ஜினியராக இருக்கிறான், டாக்டராக இருக்கிறான். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் சாத்தியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கலைஞர் ஐயா போட்டது, ஸ்டாலின் அதை நடைமுறைப்படுத்தியது தான் காரணம். விவசாயமும் இன்றைக்கி பாருங்கள், விவசாயம் எங்கே இருக்குது? விவசாயி பிள்ளைகள்லாம் எல்லாம் படிச்சிருக்குது, எல்லாம் கை நிறைய சம்பளம். எங்கே போனாலும் 2 லட்சம் 3 லட்சம் படித்தவங்களாம் வாங்குறாங்க. இது நீங்கள் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்கள், ஒன்றுமே கிடையாதும்ப. மற்ற மாநிலத்தில் இன்னும் அங்கங்கே மின்சாரம் கூட வரையில்லை சார். அங்கங்கே அவங்க தண்ணி எடுக்க கூட அவங்க வந்து பல மைல் தூரத்துக்கு போகிற இதெல்லாம் நம்ம காணொலியிலையும் சமூக வலைதளத்துலையும் பார்க்குறோம். ஸோ இதில் இங்கே என்ன சார், நான் இப்போ என்ன கேட்குறேன், ஒரு 3 நாள் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் ஒன்றிய அரசாங்கமே ஒரு புள்ளி விவரம் எடுத்துச்சா இல்லையா? வளர்ச்சியில் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம், கல்வியில் யார் ஃபஸ்ட்டு இருக்கிறா? அப்போ நான் என்ன கேட்குறேன், மாற்றம்னா என்ன மாற்றம் வேணும்? உங்கள் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோன்னா அந்த பிள்ளைய வந்து அதுக்கு மேலே மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்களா? இது நாங்கள் சொல்லல, நம்ம மக்கள் கூட சொல்லலை, அவங்க ஒன்றிய அரசாங்கமே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு.